இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா போட் நெக்கில் பீட்ஸ் ஒர்க் வச்சு நம்ம டிசைனர் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் தைக்கிறத விட கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து தைக்க போகிறோம். இந்த ப்ளவுஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நெக்கு அதாவது போட் நெக்கில் வந்து பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் நம்ம வந்துட்டு பீட்ஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கேன்வாஸ் வந்து ஒட்டி இருக்கிறோம். அதாவது இந்த கேன்வாஸ் எப்படி ஒட்டி இருக்கிறோன்னு சொன்னாக்கா ஒரு 3 இன்ச் அகலம் எடுத்துருக்குறோம். 3 இன்ச் அகலத்தில் சென்டர் கனெக்ட் பண்ணி சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச் கேப்பில் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கிறோம், லென்த்து பாக்ஸ் மாதிரி. ஸோ இந்த கேப்பில் தான் வந்து நம்ம பீட்ஸ் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மெத்தடில் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா ஒரிஜினல் கிளாத் இருக்கு இல்லைங்களா, ஸ்லீவோடைய ஒரிஜினல் கிளாத்து, அதுக்கு மேலே இந்த லைனிங்கை வச்சு நம்ம அப்படியே தச்சு திருப்ப போகிறோம். ஸோ எப்படி நம்ம சாதாரணமாக ப்ளவுஸில் வந்துட்டு லைனிங் வச்சு முன்னங்கையில் அடித்து திருப்போமோ அதே சேம் மெத்தடில் இதில் நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா இந்த பாக்ஸ் அந்த கட்டிங் இருக்கு இல்லைங்களா, இதில் மட்டும் நம்ம தையல் போட போகிறோம். முன்னங்கையில் தையல் போடலை, இதில் மட்டும் தையல் போட்டுட்டு அதை கட் பண்ணி அப்படியே உள் பக்கமாக லைனிங்கை வந்து திருப்பிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி திருப்பிட்டோன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். திருப்பிட்ட பிறகு நம்ம இந்த முன்னங்கையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைனிங்கை வந்து இப்படி மடித்து வச்சு ஒரிஜினல் மடித்து வச்சு நம்ம அப்படியே தையல் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டான தையல் போடுங்க. தையல் பொறுத்த அளவுக்கு நல்லா குட்டி தையலாக போடுங்க. இந்த மாதிரி உள்ள பாக்ஸ் உள்ளார போடக்கூடிய நேரத்தில் ஏன்னு சொன்னாக்கா நம்ம கட் பண்ணி திருப்பணும். அதனால் வந்துட்டு குட்டி தையலாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி நம்ம தச்சிட்ட பிறகு அதே மாதிரி முன்னங்கையிலையும் மடித்து தச்சிட்டோம். மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஓர தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கடைசியில் பீட்ஸ் வந்து கட்டிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் பார்ட் எடுத்துட்டோம். இந்த பேக் பார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா சேம் அதே மெத்தடில் தான் கேன்வாஸ் வந்து 3 இன்ச் கணக்கில் நம்ம வந்து அகலத்தில் எடுத்து நெக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம லென்த்து வந்து ஷேப் எடுத்துருக்கிறோம். அதே மாதிரி சென்டரில் ஒரு 3/4 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கிறோம். கட் பண்ணிவிட்டு லைனிங்கில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ சேம் எப்படி நம்ம ஸ்லீவில் அடித்து திருப்பணுமோ அதே மெத்தடு தான். பாருங்கள், ஒரு 3/4 இன்ச் சென்டரில் வந்து 3/4 இன்ச் விட்டுருக்குறோன்னு சொன்னாக்கா அதே சேம் மெஷர்மெண்ட்டில் நெக்கு ஃபுல்லாக வந்துட்டு அதே 3/4 இன்ச் வரணும். எங்கேயுமே வந்து மாறிடக்கூடாது. 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு 1 இன்ச் இந்த மாதிரி மாறிடக்கூடாது. ஷேப் வந்து மாறும் கேன்வாஸ் ஒட்டும் பொழுது. அதை நீங்கள் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணணும். அதே மாதிரி இந்த கேன்வாஸோடைய சைஸ் நம்ம என்ன கனெக்ட் பண்ணணும் சொன்னால் ஷோல்டர் நீங்கள் எந்த அளவுக்கு அகலம் வைக்கிறீங்களோ அந்த ஷோல்டருக்கு தகுந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அந்த கேன்வாஸ் வந்து வைக்கணும். அது ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஷோல்டருடைய சைஸை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஷோல்டர் பெருசாக இருந்தால் நீங்கள் 3 இன்ச் வச்சுக்கலாம், கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 2.5 இன்ச்சு 2 இன்ச் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கிறோம், அகலமான ஷோல்டர் தான். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இந்த மெத்தடில் ஒரு 3 இன்ச் கணக்கில் நம்ம கேன்வாஸ் வந்து கட் பண்ணி ஒட்டி இருக்கிறோம். அதே மாதிரி கழுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம், நூல் பைப்பிங். ஸோ அதனால் வந்து ஒரு 1/4 இன்ச் நம்ம வந்து கேப் விட்டுருக்கிறோம். ஸோ சேம் அதே மெத்தடில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் இது. ஸோ எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டு, இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுன்னு சொன்னால் பிரின்சஸ் கட்டில் வரக்கூடிய ஃப்ரண்ட் பார்ட் இது. ஸோ ஃப்ரண்ட்லேயும் வந்துட்டு அந்த பீட்ஸ் ஒர்க் வந்து வரும் சேம் மெஷர்மெண்ட்டில். ஸோ அதனால தான் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு லைனிங்கில் வந்து ஒட்டி இருக்கிறோம். ஸோ எல்லாமே நம்ம லைனிங்கில் தான் ஒட்டி இருக்கிறோம். இதை வந்து நம்ம அப்படியே அடித்து திருப்பி உள் பக்கமாக லைனிங்கை வந்து கவர் பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா அந்த கேன்வாஸ்லாம் வந்து உள்ளே வந்து கவர் ஆகிடும், நமக்கு ஃபினிஷிங்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஈஸியான மெத்தடு தான். ஸோ இதை வந்து கரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட்லாம் வந்து பர்ஃபெக்டாக நம்ம வச்சு அட்டாச் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். அதை முக்கியமாக நம்ம வந்து கவனிக்கணும். அதே மாதிரி போடக்கூடிய தையெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்து போடணும். உள்ள பாக்ஸ் உள்ள போடக்கூடிய தையெல்லாம் நல்லா குட்டி தையலாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு திருப்பும் பொழுது எந்த ஒரு பிசர் எல்லாமே ஃபினிஷிங்கான ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் வந்து கேன்வாஸ் வந்து ஒட்டிக்கிட்டோம். இப்போ இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இது கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னாக்கா ஓர தையல் போட்டுட்டோம் கேன்வாஸ் ஓரத்தில். அதுக்கப்புறம் அவுட்டர்லேயும் நம்ம வந்து தையல் போட்டுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஷோல்டர்லாம் வந்து கவர் பண்ணி தச்சிடணும். முக்கியமாக இந்த மாதிரி நல்லா தையல் வந்து போட்டுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இது மாதிரி கழுத்துலாம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ரஃபான ஒரு தையல் போட்டு பிசரோடு விட்டுருணும். இதில் வந்து நம்ம நூல் பைப்பிங் வச்சு தைக்கணும். ஸோ அதனால் அப்படியே பிசரோடு விட்டுட்டோம் நம்ம. இப்போ உள் பக்கம் பாருங்கள், கேன்வாஸ் எல்லாம்
நம்ம வந்து கவர் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கவர் பண்ண பிறகு நமக்கு அந்த பக்கத்தில் வந்து தையல், முக்கியமாக வந்து தையல் போடுறதால தான் அந்த கேன்வாஸ்லாம் வந்து சுருங்காமல் இருக்கும். நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணும்பொழுது கூட அந்த சுருக்கம் வந்து வராமல் நமக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நம்ம பீட்ஸ் வந்து எப்படி அட்டாச் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்லீவ் எடுத்துக்குவோம். இந்த ஸ்லீவில் அப்படியே இப்போ நம்ம பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து 3 சைஸ் எடுத்துருக்கிறேன். இது ஒரு சைஸு, இது ஒரு சைஸு, 2 சைஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு சைஸ் நம்ம சின்னதாக வந்து பொடி சைஸ் வந்து 2 எடுத்துக்கணும். மொத்தம் பார்த்திங்கன்னா 3 சைஸில் வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து பொடி சைஸு. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வைக்கணும். ஃபஸ்ட்டு பெருசு வைக்கணும், அதுக்கப்புறம் ஒரு சைஸு, அதுக்கு அடுத்த சைஸுன்னு சொல்லி நம்ம 3 சைஸ் பீட்ஸ் வந்து எடுத்துருக்குறோம். இப்போ இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரு பீட்ஸுக்கும் இன்னொரு பீட்ஸுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா அதே சேம் 3/4 இன்ச் நம்ம வந்து கேப் விட்டு மார்க் பண்ணி இந்த மாதிரி வந்து கட்டியிருக்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் எப்படி கரெக்டாக நம்ம அளவுலாம் மெஷர்மெண்ட் கரெக்டாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு 1/2 இன்ச் நெருக்கத்தில் வச்சாலும் நீங்கள் வைக்கலாம், இல்லை ஒரு 3/4 இன்ச் நெருக்கத்தில் வச்சாலும் வைக்கலாம். 1 இன்ச்சு வச்சிங்கன்னா ரொம்ப கேப்பாக இருக்கும், நல்லா இருக்காது. 1/2 இன்ச் வைக்கலாம், இல்லை 1 இன்ச் வைக்கலாம். ஸோ பீட்ஸோடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம கட்டுறதும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும், சாய்வலாக கட்டிடக்கூடாது. இதே மெத்தடில் நம்ம நெக்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணி போகிறோம். இப்போ இந்த பீட்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது நான் வந்து ஒரு டெமோ வந்து காட்டிடுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது ஊசியில் பார்த்தீங்கன்னா 4 அடுக்கு நூல் வந்து நம்ம போட்டுக்கணும். ஏன்னா இந்த மணி பொறுத்தளவு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டினீங்கன்னா தான் ப்ளைஃப் வரும். இல்லைன்னு சொன்னாங்க ப்ளவுஸ் பொறுத்தளவு டைட் ஃபிட்டிங்கிறதால நீங்கள் ப்ளவுஸ் யூஸ் பண்ணும்பொழுதே வந்துட்டு மணி வந்து கட் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் நல்லா ஸ்ட்ராங்கான த்ரெட்டு போட்டுங்க. இப்போ இந்த ஊசியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பெரிய பீட்ஸ் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த சைஸு, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த சைஸ் இருக்கக்கூடிய 2 பீட்ஸ் ஒரே டைமில் வச்சுக்கிறோம். 3 சைஸ் தான். ஸோ மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா சின்ன பீட்ஸ் வந்து 2 வச்சுக்கிறோம். ஸோ ஏன்னா 3/4 இன்ச் கணக்கில் எத்தனை பீட்ஸ் வருதோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ 3/4 இன்ச் கணக்கில் எனக்கு 4 பீட்ஸ் வருது. ஸோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு மார்க் டு மார்க்கில் இந்த மாதிரி வந்து மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த மார்க்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குத்தி எடுத்துடுறோம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இன்னொரு கட்டு வந்து கட்டிக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி மறுபடியும் இந்த மாதிரி ஊசியை விட்டு ஒரு கட்டு கட்டிடுங்க. அப்போ தான் கட்டு கட்டும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து டைட் பண்ணுங்கள், ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும் ப்ளவுஸ் யூஸ் பண்ணும்பொழுது. ஸோ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மறுபடியும் ஊசியை வந்துட்டு இந்த பக்கம் எடுத்துடணும். அதே பீட்ஸ் உள்ளார விட்டு இந்த பக்கம் எடுத்துடணும். ஸ்டார்டிங் பண்ண இடத்துல இந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே ஒரு கட்டு கட்டுங்க. அப்போ தான் வந்து லைஃப் வரும், மணி வந்து உடச்சிக்காது. இந்த மாதிரி நல்லா கட்டு கட்டிங்க. கட்டு கட்டிட்டு இப்போ அடுத்த பீட்ஸுக்கு இந்த மாதிரி ஊசியை வந்து கிளாத் உள்ளார கவர் பண்ண மாதிரி அந்த ஊசியை வந்து விட்டுருங்க. இந்த மாதிரி விட்டு அடுத்த மார்க்கிங் வந்துடணும். இந்த மாதிரி அடுத்த மார்க்கிங் வரும்பொழுது நம்ம ஊசி குத்தணும் இல்லைங்களா, இது வந்து வெளிப்பக்கம் தெரிஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி உள் பக்கமும் தெரியாத அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு கட்டு கட்டிக்கணும். இந்த மாதிரி ஒரு கட்டு கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லைனா வந்து சுருக்கம் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி கரெக்டாக ஒரு கட்டு கட்டிட்டு ஸோ சேம் அதே மெத்தடில் ஒரு பெரிய பீட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த சைஸ் ஒரு பீட்ஸு, அதுக்கப்புறம் 2 சின்ன பீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ மொத்தம் 4 பீஸு. இதை வந்து கவனமாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரணும். சில நேரங்களில் 5 பீட்ஸ் வச்சுருவோம் மறந்தாப்பில், சில நேரங்களில் 3 வச்சு வந்து நல்லா கவனமாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சிங்கில் இந்த மாதிரி வந்து ஒரு கட்டு கட்டிடுங்க. கட்டு கட்டிட்டு ரிவர்ஸில் மறுபடியும் அந்த பீட்ஸ் உள்ள அந்த ஊசியை விட்டு இந்த பக்கம் எடுத்துடணும். இந்த பக்கம் எடுத்து மறுபடியும் ஒரு கட்டு கட்டினீங்கன்னு சொன்னாக்கா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நமக்கு வந்து லைஃபும் வரும். ஸோ இதில் நல்லா வந்து கட்டு கட்டிட்டு முடிச்சிக்கணும். ஸோ சேம் இதே மெத்தடில் தான் எல்லாமே வந்து பீட்ஸ் வந்து கட்டிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து பீட்ஸ் வச்சு கட்டி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ பார்க்க ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் இந்த டிசைன் பொறுத்தளவுக்கு, மற்ற டிசைன் மாதிரி இல்லை. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு ஹைஜீனிக்காக இருக்கும். சரி நேயர்களே, இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.